பிச்சு வணக்க வேண்டித்தானே. பாரு, எல்லா வாழை மரமுமே நல்லா தார் விட்டுக்கிட்டு பெரிய பெரிய பூவாக்குது. அப்புறம் தடத்தில் போகிற வரைங்கெல்லாம் எனக்கு ஒன்றுன்னு கேட்பாங்க. அப்புறம் ஏச்சவங்க கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கா? அந்த பூவில் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லது உடம்புக்கு. பிச்சு செய்ய வேண்டித்தானே. எங்கத்தையும் நேரம் இருக்குது. நான் என்ன உங்களாட்ட சும்மா பார்க்குறேன்னு சொல்லுங்கள். தொட்டதெல்லாம் ஒரே வேலையாக கிடக்கு. ஆமாம் ஆமாம், உனக்கு ஏதுப்பா அவன் நேரம்? அந்த மலங்காட்டுக்கு போயில ஒரு நாளைக்கு 10 கத்த விரவுல வெட்டிக்கிட்டு வந்து சேர்த்துற. மலங்காட்டுக்கு போய் விரவு வெட்டிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் வேலையா? வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சால் வேலை மாதிரி உங்களுக்குலாம் கண்ணு தெரியாது. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுவிட்டா மட்டும் அப்படியே பூதாகரமா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படிங்க வேண்டிட்டு. சரி, கூட கூட வாயாடாம இப்போ அந்த பூவை பிச்சு சுத்தம் பண்ணி செய்யறதுக்கு நேரம் காது. நீ என்ன பண்ணுற, கருவாடு வாங்கி கருவாட்டு சாறு காய்ச்சிவிடு. உள்ளெல்லாம் காய்ச்சாத, வெளியே அடுப்பை பூட்டி வெளியவே செஞ்சு போட்டுரு. எத்தை கருவாட்டு சாரா? அதெல்லாம் எனக்கு செய்யவே தெரியாது பார்த்துக்கிடுங்க. அது இல்லாமல் அந்த ஸ்மெல்லே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அது நான் ஒரு டைம் கூட செஞ்சதே இல்லை. நான் வேணும்னா வாயின் வந்து தரேன், நீங்களே செஞ்சுக்கிட்டுறீங்களா? நான் மட்டும் என்ன பிறக்கும் போதே எல்லாம் கற்றுக்கிட்டா பிறந்தேன். பரவாயில்ல, நான் எப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி செய். இப்போலாம் உங்களுக்கு என்னத்துக்கு சொல்லணுமா வேற? அதான் அந்த யூடியூப்ல எல்லாத்தையும் பார்த்து செய்கிறீங்களா? அப்புறம் என்ன அதை பார்த்து செய்ய? எத்தை கண்டிப்பாக இன்னைக்கு செஞ்சே ஆகணுமா? ஆமாட்டி, அதை தானே அப்போத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வாரமே கவுச்சி புழங்காமல் நாக்கே செத்து போச்சு. நல்லா உப்பு உரப்பா நல்லா வையி, நல்லா புளி குத்தி. உப்பு உரப்பு தானே? சரி, போட்டுறேன். என்ன சொல்கிற தோரணையே ஒரு மாறிக்குது. நல்லா ருசியாக செய்யணும். ஆமாம், சொல்லிவிட்டேன். நானும் செய்வேன். அது ருசியாக இருக்குமா இல்லையாங்கிறதுல நான் கேரண்டி கிடையாது. அப்புறம் எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் சாப்பிட்டுக்கிடணும். என்னையெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. சரி, சட்டுனா செய்யப்போ. அந்த டீயவே சப்பி எவ்வளோ நேரம் குடிச்சிட்டுப்பேன். எனக்கும் பசி எடுத்துக்கிச்சு நல்லா காருன்னு. என்னத்த அது என்ன மந்திரமா? ஜீபும் பண்ண வரத்துக்கு இன்னும் வெங்காயம் உளிக்கணும், சுத்தம் பண்ணணும், பூண்டை உளிக்கணும், எம்பிட்டு வேலை கிடக்கு. எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிக்கிடும் பார்த்துக்கிடுங்க. முன்ன இடத்த விட்டு எந்திரியம்மா, உக்காந்துக்கிட்டே கதை போய் வேலையை பாரு மடமடன்னு. இந்த மாமியை கிளம்பி நம்மளை சும்மா விடாது போலையே. இந்த போகிறேன். ஒரு வேலை செய்யணும்னு அம்பிட்டு நோவுது. நல்ல குந்தாணி கணக்காக உக்காந்துக்கிறா தின்னுபிட்டு. தினி வாழைத்தார் விட்டுக்கிட்டு பூ தொங்கிட்டுக்குத, அதை பிச்சாச்சும் வைக்கக்கூடாது. என்ன பொம்பளையாவலாம். அப்புறம் போகிறீங்க, அப்புறம் ஏன் ஒன்று ஏச்சவும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் கொடுக்கலனாலும் சங்கடம். நாமளாச்சும் அப்புறம் பிச்சு வைக்கலாம். கிளவி நம்ம இடத்த பிடிச்சிக்கிச்சு. கருவாடு வேக நல்ல மனமாக இருக்குது. தெரியாதுன்னு எப்படி ஏமாத்துறா பாரு. இந்த கருவாடை பார்த்தா நல்லா எச்சு ஊறுது. மனமாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்னமோ எப்படி இருக்குமோ என்னன்னு இன்னும் ஒரு நாளும் திங்காதனால நம்மளுக்கு என்னமோ அது திங்கணுன்னே தோண மாட்டேங்குது. ஆனால் பார்த்தா சல்லு ஒழுகுற மாதிரி அம்பிட்டு ஆசையாக இருக்குது. நல்லா ஒரு வழியாக எண்ணெயெல்லாம் பிழிஞ்சு வந்துட்டு வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இறக்கி போடுவோம். கருவாட்டு சாறு இங்கேருந்து தான் அப்படி மணக்குதா? நானே ஆறே செய்கிறாங்க, என்ன மனம் மணக்குதேன்னு பார்த்தேன். என்ன கீதா, நீ வைக்கிற கருவாட்டு சாறு தான் தெருவே தூக்கி வீசுது போ. ஏக்கா வாங்கக்கா, நெசமா தான் சொல்றீங்களா? உங்கூட்டு வரைக்குமே மனம் வருது. ஆனால் நெசமா தான் நல்ல மனம் வருது. அதான் 6 வீட்லையா இருக்கும் போது நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா நீ தான் செஞ்சுட்டு இருக்கிறியா? அது சரி, உனக்கு தான் கருவாடே பிடிக்காதும்பியே. ஏன்னா கருவாட்டு சாறு காய்ச்சி இருக்கிற இன்னைக்கு அதிசயமாக்குது. அவன் என்னத்த காய்ச்சனா பத்மினி? நான் தான் இன்னைக்கு கருவாட்டு சாறு வையின்னு சொன்னேன். அத்தான் காய்ச்சிட்டு இருக்கிறா. எப்படிக்குமே நல்லா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் தின்னு பார்த்தா தான் எப்படி ருசியாக்குதோ என்னன்னு தெரியும். நல்ல மனமே கம்மன்னு தானே இருக்குது. அதெல்லாம் குழம்பு நல்லா கும்பிட்டு தாங்க இருக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு பாருங்க எப்படிக்குதுன்னு. தின்னு பார்த்துட்டு தான் சொல்லணும். ஏக்கா, எங்கள் மாமியா கிளவி இப்படியே தான் போட்டு என்னைய தொல்லை கட்டுது. இந்த கருவாட்டு வாசமே எனக்கு பிடிக்காதத்தை சுத்தமாக நீங்களே செஞ்சுக்கிடுங்களேன்னு சொன்னால் அதெல்லாம் பரவாயில்ல செய் அப்படின்னு போட்டு என்னையே செய்ய சொல்லுதுக்கா. ஆனால் அதை பார்த்தா எனக்கும் என்னமோ எச்சு விட்ற மாதிரி தான் இருக்குது. நான் இன்னும் ஒரு நாள் கூட தின்னதில்லை பார்த்துக்கிடுங்க. அது எப்படிக்கா இருக்கும்? அது நல்ல ருசியாக தான் இருக்குமா கீதா? ஒரு நாளைக்கு கொஞ்சமாக ஒரு வாய் சாப்பிட்டு தான் பாரு. அது என்ன வாயவா பிடிச்சி கடிச்சுடுது? இன்னும் எவ்வளோ நேரம் அடுப்புலையே விட்டுக்கிட்டு இருப்பேன். அடி பிடிச்சிட்டு போது இறக்கிட்டு போய் சோத்தை போட்டு எடுத்துருவா பார்க்கலாம் எப்படிக்குதுன்னு. இந்தா ஆரம்பிச்சிட்டுல. சரிம்மா, வயசானவங்கள அப்படித்தான் பசிக்கு போட்டு கொடு. இருங்க இந்த வாரம் இருங்க. கொண்டா என்ன பசி. இந்தாங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதா? எதுனா பத்தலையா என்னன்னு சொல்லுங்க. என்னத்தே கருவாட்டை கடிக்க சொன்னா பல்லக்கில் கடிச்சு வச்சிட்டீங்களா? மட்டக்குன்னு இங்கிட்டு சத்தம் கேட்குது. அட பாவி மவளை, அரிசியை நல்லா கழுவி அரைச்சி போட மாட்டியா? அம்புட்டு கல்லுடி, அதுதான் மட்டுக்குங்குது. எல்லா கல்லையும் பொறுக்கி வை, ஊடு கட்டுறதுக்கு கடக்காலில் போட்டு.
தெரியாம ஏதோ 1-2 கல் இருந்திருக்கும். இன்னொரு வாய் சாப்பிட்டு பாருங்க. 1 ரூபா சோத்துக்கு ஒரு பல்லு போயிட்டு அது இந்த சாப்பிட்டு பார்க்கேன். ஏட்டி உங்க வீட்டுல உங்க அம்மாக்காரி இந்த அரிசி கூட எப்படி அரிசி கல் இல்லாம சோறு செய்யணும்னு கத்து கொடுக்கல. ஒரு வாய்க்கு ஒரு கல்லு வாயில வைக்க முடியல, எல்லா பல்லு கொட்டி போயிட மாட்டேங்குது. 2 வாய் சாப்பிட்டதுக்கு பல்ல வலி எடுத்துக்கிச்சு. இங்க பாருங்க தே, எங்க அம்மாவெல்லாம் எதுவும் திட்டுற வேலை வச்சுக்கிறாதீங்க. ஏன் உங்களுக்கு தெரியுமில்ல, நல்லா வந்து அரிச்சு கொடுக்க வேண்டியதானே. நாங்க தெரியாதுன்னு அம்பிட்டு வாட்டி சொன்னேன். அதை கூட பண்ணிட்டா இருக்குல்ல, நல்லா ஒய்யாரமா உட்காந்துக்கிறது. ஏதோ கை தவறி 1-2 கல் இருந்துபிடிச்சு. அதுக்கு என்ன இப்ப பிசையும் போதே கையில தட்டுப்படுமில்ல பொறுக்கி எய்யணும். நல்ல காணாத்த கண்டுக்கிட்ட மாதிரி வாரி லபக்குன்னு முழுங்குனா. ஏட்டி என்ன நான் என்னமோ சோத்தியே கண்ணல பார்க்காத மாதிரி பேசுறேன். நான் மாமியால நீ மாமியாலா? வாய் உனக்கு நீளுது பாத்துக்க. சோத்துல ஏதோ 1-2 கல் இருந்தா பரவாயில்ல, கல்லுல தான் சோறே இருக்குது. பேசுறவள வாய் உங்க வீட்டுல நல்லா சொல்லி கொடுத்துக்கிறாங்க பாரு. எங்க அம்மாவை சொல்லிட்டாங்களே, இதுல வேற அவளுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இது என்னடா வம்பா போச்சு, மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு இப்போ நம்ம ஆருக்குன்னு பேசினாலும் பொல்லா போயிடுமே. ஒரு வண்டி கல் இருக்குது சோத்துல, ஒரு பார்த்து ஒழுங்கா அரிச்சு போட்டு ஆக்க தெரியாது. எப்படி என்னன்னு வேலை கத்துக்கிட்டா தானே, ஏனோ தானன்னு பராக் பார்த்துக்கிட்டே செஞ்சா அப்படித்தான் இருக்கும். இதுல சொல்லிட்டாங்களோ கோவம் வந்துருச்சு இவளுக்கு. ஒரு வண்டி கல்ல ஆனிச்சுன்னா பொறுக்கி வச்சு நீங்களும் உங்க பையனும் இன்னொரு பில்டிங் எழுப்புங்க, செலவு மிச்சமாகும். போய் பேசுறதுக்கு ஒரு அளவு உண்டு பாத்துக்கிடுங்க. என்னமோ தவறி போச்சுன்னா என்னன்னாலும் பேசுறதா? என்ன மாமியார் 2 கொம்பு முளைச்சிக்கிட்டுதா? ஆமாடி, கொம்பு தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது. சரி, சோத்துல தான் கல்லுன்னு பார்த்தா குழம்புல ஒரே புளி உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சுக்கிற. அப்படி இது ஒன்றும் தெரியாம போட்ட மாதிரிலாம் தெரியல எனக்கு. வேணுக்குனே அள்ளி போட்டு வச்சுக்கிறேன் நீ திங்க கூடாதுன்னு சொல்லி. ஆமா, அப்படித்தான் நினைச்சுக்கிடுங்க. என்ன இப்போ நான் தான் அத்தனை வாட்டி சொன்னல, எனக்கு தெரியாததான் நீங்களே செஞ்சுக்கிடுங்கன்னு. இல்ல நீயே தான் நொட்டுன்னு அப்படித்தான் செய்வேன். என்னாடி நொட்டுன்னு கிட்ட நின்னுக்கிட்டு பல்ல பேத்துப்பிடுவோம் பாத்துக்க. மாமியாங்கிற மரியாதை இல்ல, பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்ல. பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிறான். நானும் பாக்குற வரைக்கும் தான் பாப்பேன்னு சொல்லிட்டேன். ஆமா, நீங்க பல்ல தட்டி கையில கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போய் பொட்டியில போட்டு வச்சுக்கிடுவேன். பல்ல புடுங்குங்கன்னு நான் வாயை பொழந்துக்கிட்டு காட்டிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஏமா கீதா, கொஞ்ச நேரம் சும்மா தான் இரு. நீயும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே அவங்கள ஏன் கோவப்படுத்துற? இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் சண்டை நீண்டுகிட்டே தான் இருக்கும். ஒருத்தராச்சும் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அதுக்கு இல்லக்கா, சரி நானும் செய்ய தெரியாது, சரி கேட்டுவிட்டாங்களேன்னு எப்படியும் ஒன்று கேட்டு செஞ்சேன். அந்த யூடியூப்ல பார்த்தா எங்க அம்மாட்ட கேட்டு செஞ்சா. அதுல எம்பிட்டு லொல்லு பேசுறாங்க பாத்தீங்களா? அப்புறம் மனசுக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். எப்படி பழி போடுறாங்க பாருங்க. நான் என்னமோ வேணுக்குனே உப்பு மிளகாத்தூள்லாம் அள்ளி போட்டேன்னு சொல்றாங்களே, அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு நாளைக்கு கேட்கறத செஞ்சு கொடுக்கலாமா சொல்லுங்க பாக்கலாம். சரி விடு, என்னமோ சொல்லிட்டு கிடக்கிட்டு காதல வாங்கிக்காத போவ. அப்படி இருந்துமா தலையில மிளகா அரைச்சுட்டு போயிடுவாங்க. பதிலுக்கு பதில் கொடுக்கணும். ஏன் மாமியார்னா என்ன ஒரு பதவியாது? இவங்களும் நம்மள மாதிரி வந்தவங்க தான், அதை நம்ம சொன்னாதான் புரியும். இப்ப என்னெல்லாம் பண்ணணுங்கிற இரு என்ற மாமன் வரட்டும், அப்புறம் இருக்குது உனக்கு கச்சேரி. வரட்டும், எனக்கு என்ன பயமாவா இருக்குது? வந்து நாயத்தை கேட்டுட்டு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னு அதையும் நான் பாக்குறேன். அப்புறம் மக்களே, இந்த மாமியா மருமக சண்டையில நான் வேற இடையில வந்து மாட்டிக்கிட்டேன் பாத்துக்கிடுங்க. இந்த வீடியோ இதோட முடியல, அடுத்த எபிசோட்ல கண்டினியூவாவும் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாத்துக்கிடுங்க, நம்ம சேனலை பாக்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.